விஜய் வந்து காவேரிய எப்படியாவது நம்ம டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா தெரியாம நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. காவேரியும் நம்ம அம்மாவுக்கு தெரியாம எப்படியும் விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. பாட்டி வந்து காவேரி கிட்ட போயிட்டு, அந்த விஜய் தம்பியோட மனசு எவ்வளவு நல்ல மனசு தெரியுமா, உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, என்ன பாட்டி சொல்றீங்க, யாருக்குமே புரியலையா, எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவரோட ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கிறேன்ல, எப்படி விஜய் பத்தி தெரியாம இருக்கும், அவரோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு பாட்டி, எனக்கு அவரோட சேர்ந்து வாழணும் தான் எனக்கு ஆசை, ஆனா அம்மா வந்து விட மாட்டாங்க. பாட்டி இருந்துகிட்டு, அதான் விஜய் தம்பி இங்கேயே வந்துட்டாங்கல்ல, இனி உங்க அம்மா மனசும் மாறிடும், நானும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசி உங்க அம்மா மனசை மாத்தி எப்படியாவது உன்னை வந்து விஜய் கூடவே அனுப்பி வச்சிடறேன். காவேரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சாரதா வந்துட்டு, என்ன காவேரி, அந்த தம்பி இங்கேயே வந்துட்டாங்கன்னு உனக்கு சந்தோஷமா இருக்கோ, என்னை மீறி நீ எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது, நான் ஏற்கனவே உன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா. பாட்டி வந்து சாரதா கிட்ட, ஆமா ஆமா, இவ பொல்லாத சத்தியம் வாங்கிட்டா, இவளை மீறி ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. விஜய்க்கு வந்து ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப் கால் பண்ணிட்டு, சார் இங்க நிறைய பிரச்சனை சார், நீங்க கம்பெனி வரைக்கும் வந்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விஜய் வந்து போகாததுனால அங்க இருக்க ஸ்டாஃப் வந்து, சரி நம்ம மேடம்கே போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணிட்டு, மேடம் இங்க பிரச்சனை, நீங்க கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, நம்ம போகணும்னு தான் நம்மளுக்கு ஒரு எண்ணம், ஆனா கண்டிப்பா அம்மா விட மாட்டாங்க, சரி நம்ம எப்படியாவது விஜய் கிட்டயாவது சொல்லலாம் ஆஃபீஸ் போ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிட்டு ஆஃபீஸ் போ சொல்றாங்க. அந்த டைம்ல விஜய் இருந்துகிட்டு, காவேரி நீ வந்தனா நான் கண்டிப்பா இப்பவே ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.